Hello students, application of differential calculusல இருந்து நம்ம மீன் வேல்யூ தியரம் பார்க்க போகிறோம். இந்த மீன் வேல்யூ தியரம்ன்றது நிறைய தியரம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல, இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி. ஸோ அது எது ஃபஸ்ட்டு சொல்லுது அப்படின்னா, ஒரு பாயிண்ட்டு பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ், இப்போது 6,8ன்னு ஒரு இன்டர்வல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த 2 பாயிண்ட்ஸுக்கு பிட்வீனில் நம்ம நிறைய பாயிண்ட்ஸும் சொல்ல முடியும் ரியல் நம்பர் சிஸ்டத்தில். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற சீக்கண்ட் at which the tangent to the curve is parallel to the secant of joining those 2 points. இப்போது நம்மளுக்கு given curve கொடுத்துருக்காங்க. இந்த கர்வில் x axis y axis ஃபார்ம் பண்ணிக்க போகிறோம். இந்த டிஸ்டன்ஸ் ஏ பாயிண்ட் பி பாயிண்டில் இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் சம் கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே சீன் இருக்குது. இந்த வேல்யூ ஒரு 7, 8 இந்த மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணி எனி லைன் இந்த பிட்வீனில் இருக்க ஏ டு பிக்கு பிட்வீனில் இருக்குது ஏதாவது ஒரு பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அந்த பாயிண்டில் ஃபார்ம் பண்ணுற ஃபார்ம் ஆகிற டேஞ்சென்ட் எப்படி இருக்குது, நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்க சீக்கண்ட், ஒரு கர்வில் 2 பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுற லைனை நம்ம சீக்கண்ட்னு சொல்லுவோம். அந்த சீக்கண்ட்டுக்கு பேரலாக இருக்குது. ஓகேவா? இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம நிறைய தியரம் பார்க்க போகிறோம். ஸோ சீக்கண்ட்டும் டேஞ்சென்ட்டும் பேரலாக இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மீன் வேல்யூ தியரம் எஸ்டாப்ளிஷ் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எ பாயிண்ட் இன் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் at which the tangent to the curve is parallel to the secant joining those 2 points of the curve. இதில் ஃபஸ்ட்டு தியரம் இன்டர்மீடியேட் வேல்யூ தியரம். இதில் எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்டு இன்டர்வல் ஏ கமா பி. க்ளோஸ்டு இன்டர்வல் அப்படின்னாவே நம்ம இப்போ 5,7 அப்படின்றது இதில் என்னென்ன வேல்யூஸ் எடுத்துக்குவோம், இதோட மீனிங் என்ன, எக்ஸ்ன்ற வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 7, 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் அண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 7. இதுதான் க்ளோஸ்டு இன்டர்வலை நம்ம மென்ஷன் பண்ணுறது. ஓகேவா? இந்த இன்டர்வலில் நம்ம ஏதாவது ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் 1,4ன்னு நான் ஒரு இன்டர்வல் கன்சிடர் பண்ணுறேன், க்ளோஸ்டு இன்டர்வல். இதில் நான் இந்த 1,4க்கு பிட்வீனில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். தட் பாயிண்ட்டஸ் 3ன்னு நான் செலக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது, ஆன்சர் கிடச்சிருது, ஒரு நம்பர் ஆன்சராக கிடைக்கிது இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷனை நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம் அந்த இன்டர்வல் ஏ கமா பி. சப்போஸ் அதுவே நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 1/xன்னு கொடுத்துருக்காங்க, இன்டர்வல் -1,4ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பிட்வீனில் நான் 0ன்ற நம்பர் நான் கன்சிடர் பண்ணுறேன். கன்சிடர் பண்ணும்போது 1/0வோட வேல்யூ இன்ஃபினிட்டின்னு கிடைக்குது. 1/0 இஸ் இன்ஃபினிட்டி. இந்த மாதிரி இன்ஃபினிட்டி வேல்யூ கிடைக்கிறது நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த எஃப் இஸ் நாட் கண்டினியூஸ் ஆன் எ க்ளோஸ்டு இன்டர்வல் ஏ கமா பின்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷன் இந்த ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ நியூமரேட்டரில் மட்டும் இருக்க வேல்யூவாக இருக்குது, டினாமினேட்டரில் எந்த வேல்யூவும் இல்லை அப்படின்னா அந்த எல்லா ஃபங்க்ஷனையுமே நான் என்னென்னு சொல்லிடலாம், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், மேக்ஸிமம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அனதர் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, சி இஸ் எனி நம்பர் பிட்வீன் எஃப் ஆஃப் ஏ அண்ட் எஃப் ஆஃப் பி inclusive, then there exists at least one number x is closed interval a comma b. இப்போ நம்ம ஒரு ஏபி இன்டர்வலில் ஒரு பாயிண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஏ பி பிட்வீனில் சின்ற பாயிண்ட்டு நான் செலக்ட் பண்ணுறேன், சின்ற நம்பரை நான் செலக்ட் பண்ணிவிட்டு கிவன் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எஃப் ஆஃப் ஏ வேல்யூ எஃப் ஆஃப் ஏக்கு சம் ஆன்சர் கிடைக்கும், எஃப் ஆஃப் பிக்கு சம் ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த 2 வேல்யூஸ்க்கு பிட்வீனில் தான் என்ன இருக்கணும், எஃப் ஆஃப் சியோட வேல்யூ இருக்கணும். சரியா? அப்படி இருக்கும்போது நம்ம அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்குது. அட்லீஸ்ட் ஒன் நம்பர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸு சாட்டிஸ்ஃபை பண்ணுற சீன் கிடைக்கும் நம்மளுக்கு. எஃப் ஆஃப் ஏதோ ஒரு நம்பர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த பாயிண்ட்டு நம்மளுக்கு ஃபங்க்ஷனாக கிடைக்கும். இப்படி இன்டர்வல் இருக்குது அப்படின்னா ஏ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே 7,
பி வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 7 கிடச்சிருக்கு. நம்ம சப்போஸ் வேறு ஏதாவது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த சி பாயிண்ட்டுக்கு ஆன்சராக கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரோல்ஸ் தியரம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தியரம். ஃபஸ்ட்டு ஒரு கிவன் ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கணும், கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கணும். கண்டினியூஸ் ஆன் ஏ க்ளோஸ்டு இன்டர்வல் a, b. கண்டினியூஸ்னால் என்னென்னு தெரியும். நம்ம வேல்யூஸ் ஏதாவது இந்த இன்டர்வலில் எனி வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த ஆன்சர் இன்ஃபினிட்டி இல்லாமல் ஒரு நம்பர் ஆன்சராக கிடச்சிடும். நெகட்டிவ் நம்பராக இருக்கலாம், பாசிட்டிவ் நம்பராக இருக்கலாம், ஜீரோவாக இருக்கலாம். அந்த மாதிரி கிடச்சிது அப்படின்னா நம்ம அந்த வேல்யூ அந்த ஃபங்க்ஷனை கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். சப்போஸ் இன்ஃபினிட்டி ஆன்சராக கிடச்சிதுன்னா இட் இஸ் நாட் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கு, f of x is continuous on the closed interval a, b and differentiable on the open interval. இந்த ஓப்பன் அதே சேம் நம்பர் க்ளோஸ்டு இன்டர்வலில் கண்டினியூஸாக இருக்கணும். ஓப்பன் இன்டர்வலில் எப்படி இருக்கணும், டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கணும். டிஃப்ரென்ஷியபிள்னால் என்ன, இப்போது கிவன் ஒரு ஃபங்க்ஷன் f of x கொடுத்துருக்காங்க. இந்த f of x x² + 7 இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 2x. இதில் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இப்போது இந்த இன்டர்வலில் ஓப்பன் இன்டர்வல் a, bயில் ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம செலக்ட் பண்ணி எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம இங்கே இன்ஃபினிட்டி கிடைக்கக்கூடாது. ஸோ நம்பர்ஸாக ஆன்சர் கிடைக்கும்போது அந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். சரியா? ஒரு ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும், ஃபஸ்ட்டு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் க்ளோஸ்டு இன்டர்வலில் இருக்கணும், டிஃப்ரென்ஷியல் ஃபங்க்ஷன் ஓப்பன் இன்டர்வலில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷன் f of a and f of b ஈக்குவலாக இருக்குது. என்னென்ன கண்டிஷன், ஃபஸ்ட்டு கண்டினியூஸாக இருக்கணும், டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கணும். நெக்ஸ்ட் எது சாட்டிஸ்ஃபை பண்ணணும், f of a equal to f of b. தென் there is at least one point c belongs to a, b. அந்த இன்டர்வலில் c, bன்ற cன்ற எலமெண்ட் இந்த இன்டர்வல் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்போது என்ன ஆன்சர் கிடைக்கிது, f dash of c equal to 0. f dash of c equal to 0. ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்குது, டிஃப்ரென்ஷியபிளாக இருக்குது, என்ன இன்டர்வல் கொடுத்துருக்காங்களோ அதில் இருக்க f of a and f of b வேல்யூ ஈக்குவலாக இருக்கும்போது என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, f dash of c equal to 0. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்க சீக்கெண்ட்டும் டேஞ்செண்ட்டும் இந்த கர்வில் எனி டூ பாயிண்ட்ஸ் a and b ஜாயின் பண்ணுற பாயிண்ட்டும் லைனும் நம்ம பாயிண்ட் ட்ரா பண்ணியிருக்க டேஞ்செண்ட்டும் ஈக்குவலாக இருக்குது, பேரலாக இருக்குது. எதுக்கு பேரலாக இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும்போது அதோட ஸ்லோப் என்னன்னு சொல்லலாம், 0. சரியா? எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது எனி லைன் நம்ம கன்சிடர் பண்ணாலும் அந்த லைனோட ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 0. ஸ்லோப்னாவே நம்மளுக்கு தெரியும் dy/dx. ஸோ f dash of c equal to 0. ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு சின்ற பாயிண்ட் எந்த பாயிண்ட்டில் அந்த டேஞ்சன்ட் பாஸ் ஆகுதுன்னு பார்க்குறோம். அந்த பாயிண்ட்டில் எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 0 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் இந்த தியரம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணணும், நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறேன், f of aவும் f of b ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். இந்த 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் f dash of c equal to 0ன்னு நம்ம சொல்ல முடியும். இந்த f dash of c equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு சியோட ஆன்சர் கிடச்சிரும். அந்த வேல்யூ a, bக்கு பிட்வீனில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி ஆன்சர் சொல்லணும். சரியா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 7.19. Compute the value of c satisfied the Rolle's theorem for the function f of x equal to x² into 1 minus x whole square. என்ன இன்டர்வல் 0, 1. ஸோ நம்ம ரோல்ஸ் தியரம்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணணும், டிஃப்ரென்ஷியபிளான்னு செக் பண்ணணும். இப்போ நம்ம 0 to 1க்குள்ளே ஒரு வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது சம் ஆன்சர் நம்மளுக்கு நம்பரில் தான் கிடைக்கும். அது டெசிமலாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ நம்ம இந்த ஃபங்க்ஷன் என்னென்னு சொல்லலாம், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லிடுவோம். நெக்ஸ்ட்டு கிவன் ஃபங்க்ஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இந்த பாசிபிள் இது பிட்வீனில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ரியல் நம்பரில் ஆன்சர் கிடைக்கும்.
ரியல் நம்பரில் ஆன்சர் கிடைக்கும், இன்ஃபினிட்டியாக ஆன்சர் கிடைக்காது. சரியா? ஸோ கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃப்ரென்ஷியபிள் ஆன் த க்ளோஸ்டு ஓப்பன் இன்டர்வல் 0,1. கண்டினியூஸ் க்ளோஸ்டு இன்டர்வலில் இருக்கணும். டிஃப்ரென்ஷியபிள் எங்கே இருக்கணும்? ஓப்பன் இன்டர்வலில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம கிவன் கண்டிஷன் என்ன செக் பண்ணணும்? எஃப் ஆஃப் ஏவும் எஃப் ஆஃப் பியும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ண போகிறேன். ஏ வேல்யூ 0, பி வேல்யூ 1. ஏ வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 ஆன்சர் 0 கிடைக்குது. 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே எக்ஸ் வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 கிடச்சிருது. ஸோ நம்மளுக்கு எஃப் ஆஃப் ஏ 0 கிடச்சிருக்கு, எஃப் ஆஃப் பி ஆல்சோ 0. ஸோ எஃப் ஆஃப் ஏ அண்ட் எஃப் ஆஃப் பி ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு கிவன் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்குது, டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷனாக இருக்குது, எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பியாக இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்? ரோல்ஸ் தியரம் யூஸ் பண்ணி சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ சியோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன்? எஃப் டேஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுதானே தியரம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கிவன் ஃபங்க்ஷன்லேருந்து எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். கிவன் ஃபங்க்ஷன்லேருந்து எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய போகிறேன்? எக்ஸ்பேண்ட் பண்ணிடுறேன். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முக்கும் நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு டேர்மும் எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x³ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்குது. இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 4x³ மைனஸ் 6x² ப்ளஸ் 2xன்னு வேல்யூ கிடைக்குது. இதில் நம்ம கான்ஸ்டன்ட் சின்ற ஒரு எலமெண்ட் எக்ஸ் வேரியபிளுக்கு பதிலாக சி வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியபிளாகவும் கண்டினியூஸாகவும் எஃப் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் பி ஈக்குவலாகவும் இருக்கிறதுனால எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்? எஃப் டேஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0வாக இருக்கும். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு சியோட ஆன்சர் கிடச்சிரும். இந்த 3 டேர்ம்ஸ்லேயும் சி காமன். ஸோ இந்த டோட்டல் வேல்யூலேருந்து நம்ம 2 காமனாக அவுட் சைடு எடுத்து கேன்சல் பண்ணும்போது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. ஸோ நம்மளுக்கு சிக்கு 3 வேல்யூஸ் கிடைக்குது. சி வேல்யூ 0, 0, 1/2 and 1 are the values. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் இங்கே என்ன இன்டர்வல் இருக்குதான்னு செக் பண்ணணும். 0 and 1க்கு பிட்வீனில் இருக்கான்னு செக் பண்ணணும். சரி, 0 ஓகே. 1/2ன்றது 0.5, 1க்கும் 0க்கும் 1க்கும் பிட்வீனில் இருக்கும். 1 and ஓகே. ஸோ நம்ம க்ளோஸ்டு இன்டர்வல் அண்ட் ஓப்பன் இன்டர்வல்னு கன்சிடர் பண்ணும்போது ஓப்பன் இன்டர்வல்னால் நம்ம 0 and 1 கன்சிடர் பண்ண மாட்டோம். பிட்வீனில் இருக்க வேல்யூஸ் மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவோம். ஒன்லி சாட்டிஸ்ஃபைடு ஆன்சர் இஸ் 1/2. ஓகேவா? Next 7.20. Find the value in the interval 1/2, 2 by Rolle's theorem for the function. Given function கொடுத்துட்டாங்க, என்ன இன்டர்வல் கொடுத்துட்டாங்க? 1/2 and 2. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதை என்னென்னு செக் பண்ண போகிறேன், கண்டினியூஸான்னு செக் பண்ண போகிறோம். இந்த பிட்வீனில் நான் 1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 + 1 2. இட் இஸ் எக்ஸிஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியபிளான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியபிள் அப்படின்னு நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும்? எக்ஸ் வேல்யூ எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் -1 இருக்குமா? இந்த டேர்மை எக்ஸ் பவர் -1ன்னு கன்சிடர் பண்ணுவோம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? -1 எக்ஸ் பவர் -1 தட் இஸ் எக்ஸ் -1 எக்ஸ் பவர் -2ன்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் என்னவாயிடுது? -1/x² கிடைக்கும். இந்த பிட்வீனில் இருக்க வேல்யூவில் நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது சப்போஸ் இந்த இன்டர்வல் -1, 2 இருந்துச்சு அப்படின்னா பிட்வீனில் 0 இருக்கும். 0ன்ற பாயிண்டில் கிவன் ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கும், ஆனால் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்காது. ஏன்னா 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்னவாயிடும்? இன்ஃபினிட்டி ஆகிடும். ஸோ நம்ம என்ன செய்யலாம்? கிவன் கண்டிஷனில் 0 இல்லைன்றதுனால கிவன் ஃபங்க்ஷன் கண்டினியூஸாகவும் இருக்குது, டிஃப்ரென்ஷியபிளாகவும் இருக்குது. செக் பண்ணி பார்த்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அண்ட் டிஃப்ரென்ஷியபிள் 0 சப்போஸ் 0,2ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இட் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியபிள். இங்கே -1/2, 2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஷியபிள். ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்கிறேன்? எஃப் ஆஃப் ஏ வேல்யூ அண்ட் எஃப் ஆஃப் பி வேல்யூ இந்த 2 வேல்யூஸு ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம இதிலேருந்து என்ன செய்ய போகிறோம்? எஃப் டேஸ் ஆஃப் சி 0ன்னு சொல்ல போகிறோம். எஃப் டேஸ் ஆஃப் சி 0 சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கிடைக்குது, தட் இஸ் 1 - 1/x². இதில் சி சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 - 1/c² கிடைக்குது.
இதில் நம்ம தியரம் படி பார்க்கும்போது f dash of c equal to 0, f dash of c equal to 0, then c square minus 1 equal to 0. c ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது 1 and -1. நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்டர்வல் 1/2, 2. ஸோ இந்த இன்டர்வலில் மேட்ச் ஆகிற ஒன்லி ஆன்சர் c equal to 1. ஸோ எந்த வேல்யூ மட்டும் தான் நம்மளுக்கு மேட்ச் ஆகும் c equal to 1. c equal to 1 என்ற வேல்யூ தான் நம்ம கிவன் என்ன இன்டர்வலுக்கு க்ளோஸ்டு இன்டர்வலுக்கு மேட்ச் ஆகிற ஆன்சர். ஸோ நம்மளுக்கு அப்ளிகபிளான ஆன்சர் 0 c equal to 1. நெக்ஸ்ட்டு 7.21 இதுவும் சேம் மாடலே தான். சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ரோல்ஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கண்டினியூஸான்னு செக் பண்ண போகிறோம். கிவன் வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸுக்கு நம்ம வேல்யூ சப்போஸ் இங்கேயும் 0 இருந்துச்சு அப்படின்னா இங்கே நாட் கண்டினியூஸ்னு சொல்லுவோம். இந்த இன்டர்வலில் 0 நம்பர் இருந்தது அப்படின்னா இட் இஸ் நாட் கண்டினியூஸ், நாட் டிஃப்ரென்ஷியபிள்னு சொல்லிடுவோம். இங்கே 0ன்ற வேல்யூ இல்லாததுனால given function f of x is continuous on the closed interval 2, 3 and f of x is differentiable. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு இந்த இன்டர்வலில் ஏதாவது ஒரு எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்ஃபினிட்டி கிடைக்காது. ஸோ f of x is differentiable and the interval open interval 2, 3. ஸோ இதுக்கப்புறம் நம்ம f of a and f of b ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். f of a வேல்யூ 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4 + 6 10. இங்கேயும் 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 10 கிடைக்குது. log 10 minus log 10 0. நெக்ஸ்ட்டு f of bயில் b வேல்யூ என்ன இருக்குது 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு f of b வேல்யூ 0 கிடச்சிருச்சு. ஸோ f of a and f of b ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு f dash of c வேல்யூ 0 வரும். f of x வேல்யூ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு log எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் 1/x. இங்கே எக்ஸ் பிளேஸில் x² + 6/5 5xன்னு இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம டிவிஷன் ரூல் யூஸ் பண்ணும்போது என்னவாயிடுது log x² + 6 minus log 5xன்னு இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வேல்யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1/x² + 6ன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2x. ஸோ அதுதான் இந்த டேர்ம். நெக்ஸ்ட்டு log 5x இருக்குது. log 5x அது 1/5x இருக்கும். அகெயின் 5xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 5 கிடச்சிருக்கு. ஸோ இந்த வேல்யூவில் நம்ம c சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2c/c² + 6/-1/cன்னு கிடைக்குது. ரோல்ஸ் தியரம் பார்க்கும்போது f dash of c டிஃப்ரென்ஷியபிள், கண்டினியூஸ் அண்ட் f of a, f of b ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம f dash of c 0க்கு ஈக்குவல் பண்ணும்போது சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த c ஆப்போசிட் சைட் போகுது. நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது c² = 6. c² = +or- -6ன்னு ஆன்சர் கிடைக்குது. நீங்கள் இது அப்ராக்சிமேட்டாக நம்ம சால்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2 பாயிண்ட் சம்திங்கில் ஆன்சர் கிடைக்கும். 2 எனி நம்பராக கிடச்சிருக்கும். ஸோ இது பாசிட்டிவ் இன்டர்வலில் இருக்கிறதுனால பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ c = √6. நெக்ஸ்ட்டு 7.22 without actually solving show that the equation has only one real root in the interval 0, 1. ஒன்லி ஒன் ரியல் ரூட் தான் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். சரியா? இப்போது சால்விங் நார்மலாக சால்வ் பண்ணாமல் நம்ம ஆன்சர் சொல்லணும். ஸோ என்ன பார்த்துட்ருக்கோம் ரோல்ஸ் தியரம் மெத்தடில் பார்த்துட்ருக்கோம். ஸோ ரோல்ஸ் தியரம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கிவன் ஃபங்க்ஷன் f of xன்னு எடுத்துக்கிறேன். அந்த ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு கண்டினியூஸான்னு செக் பண்ணுறோம். இட் இஸ் கண்டினியூஸ், இட் இஸ் ஆல்சோ டிஃப்ரென்ஷியபிள். டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு இந்த இன்டர்வலில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக தான் ஆன்சர் கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம f dash of x ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். f dash of x ஃபைண்ட் அவுட் பண்ணதும் இந்த கிவன் இன்டர்வல் 0ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிடுறோம். அப்போ நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ கிடைக்குது. எக்ஸ் வேல்யூ 0 and -3/2ன்னு ஆன்சர் கிடைக்குது. இந்த இன்டர்வலில் 0வும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இங்கே -1.5வும் இந்த வேல்யூவில் இல்லை. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்
By rules theorem, there do not exist a comma b belongs to 0, 1. எந்த ஒரு எலமெண்ட்டுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண எக்ஸ் வேல்யூ சொல்யூஷன் வேல்யூ 0 and 1 பிட்வீனில் எந்த வேல்யூவுமே இல்லை. அண்ட் f of a equal to f of b equal to 0. ஸோ இதனால் நம்ம என்னென்னு சொல்லலாம், therefore the equation of f of x equal to 0 cannot have two roots in the interval 0, 1. இந்த two roots 0, 1ல இருக்காது. Next, f of 0 equal to minus 2, it is less than 0. f of 1 is equal to 1, it is greater than 0. f of 0 given equation la f of 0 substitute பண்ணும்போது minus 2 less than வேல்யூவாக கிடச்சிருக்கு. f of 1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 1ன்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. சரியா, இது greater than 1. ஸோ f of a and f of b வேல்யூ, a வேல்யூ b வேல்யூ given கர்வில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எப்படி இருக்குது, y equal to f of x crosses the x axis between 0 and 1 only once. ஒரே ஒரு டைம் மட்டும்தான் அந்த இன்டர்வலில் க்ராஸ் பண்ணி போகும். பை த இன்டர்மீடியேட் வேல்யூ தியரம், இன்டர்மீடியேட் வேல்யூ தியரம் யூஸ் பண்ணும்போது அந்த கர்வ் எக்ஸ் ஆக்சிஸை ஒரே ஒரு பாயிண்டில் தான் டச் பண்ணி போகுது. ஸோ இந்த கிவன் ஈக்குவேஷனுக்கு நம்மளுக்கு ஒன்லி ஒன் ரியல் ரூட் தான் இருக்கும். எந்த இன்டர்வலில், இந்த இன்டர்வலில். சரியா, இங்கே நம்ம 2 வேல்யூஸ் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கோம், 2 வேல்யூஸ் செலக்ட் பண்ணோம், அந்த 2 வேல்யூமே இங்கே மேட்ச் ஆகலை. நெக்ஸ்ட்டு 7.23 ப்ரூவ் யூஸிங் ரோல்ஸ் தியரம் between two distinct real zeros to the polynomial. 2 ரியல் வேல்யூஸ் இந்த பாலினாமியலுக்கு நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். நார்மலாக தான் செலக்ட் பண்ணிக்க போகிறேன், அதை நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். there is a zero of the polynomial. இங்கே இந்த இன்டர்வலுக்கு நம்ம செலக்ட் பண்ணுற 0 நெக்ஸ்ட்டு இந்த பாலினாமியலுக்கும் 0வாக இருக்கும் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். சரியா, ஒரு இன்டர்வல் நம்ம a, bன்னு செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா பிட்வீனில் ஒரு c செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த cன்ற வேல்யூ, cன்றது ஒரு 0வாக கிவன் பாலினாமியலுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். சரியா, ஃபஸ்ட்டு கொஸ்டினை பாருங்கள். ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. இந்த பாலினாமியல் ஒரு இன்டர்வலில் நம்ம ஒரு இன்டர்வல் நார்மலாக கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த இன்டர்வலில் இப்போ 2, 7 எடுத்துகிட்டு அப்படின்னா பிட்வீனில் ஒரு 5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 கிவன் செகண்டாக இருக்க பாலினாமியலோட ஒன் ரூட்டாக இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் பாலினாமியலை நம்ம p of xன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா அண்ட் பீட்டா பி த 2 zeros ஆஃப் த பாலினாமியல். இங்கே நிறைய எக்ஸ் பவர் n இருக்கிறதுனால மெனி ரூட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ரூட்டில் ஆல்ஃபா பீட்டா 2 ரூட்டை இன்டர்வலாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்படி கன்சிடர் பண்ணும்போது கிவன் டினாமினேட்டரில் எந்த வேல்யூ இல்லையா, கிவன் ஃபங்க்ஷனில் டினாமினேட்டர் ஒரு ரேஷனல் எக்ஸ்ப்ரெஷனாக கொடுக்கல, நார்மல் எக்ஸ்ப்ரெஷனாக தான் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷனை நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். நம்ம கன்சிடர் பண்ண க்ளோஸ்டு இன்டர்வல் ஆல்ஃபா பீட்டாவில். நெக்ஸ்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்ம டினாமினேட்டர் வேல்யூ இல்லைங்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், ஒரு கான்ஸ்டன்ட் ஆன்சராக கிடைக்கும், இன்ஃபினிட்டி ஆன்சராக கிடைக்காது. ஸோ இட் இஸ் p of x is differentiable on alpha and alpha beta. கண்டினியூஸ் போடும்போது க்ளோஸ்டு இன்டர்வல் போடணும், டிஃப்ரென்ஷியபிள் போடும்போது ஓப்பன் இன்டர்வல் போடணும். நெக்ஸ்ட்டு p of alpha and b of beta கிவன் நம்ம ரோல்ஸ் தியரம் யூஸ் பண்ணுறோம். கிவன் கொஷின்லேயே யூஸிங் ரோல்ஸ் தியரம்னு சொன்னதுனால p of alpha and b of beta. இப்போது நம்ம கண்டினியூஸ் சொல்லியாச்சு, டிஃப்ரென்ஷியபிள் சொல்லியாச்சு, ரோல்ஸ் தியரம் யூஸ் பண்ணுறதுனால f of a and f of b. இங்கே பாலினாமியல் p ஆஃப்னு சொல்லியிருக்கிறதுனால p of alpha p of beta ஈக்குவல். அப்போது நம்ம என்ன கண்டிஷன் சொல்லுவோம், f dash of c equal to 0ன்னு சொல்லுவோமா, f dash of c equal to 0. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நீங்கள் கிவன் p dash of p of x கொடுத்துருக்காங்க. அந்த p of x கிவன் நீங்கள் அப்படியே டைரெக்டாக எழுதிடுங்க. p dash of x, p dash of x அப்படின்றது என்ன, கிவன் ஃபங்க்ஷன். இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். கிவன் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது a power n an
நம்மளுக்கு என்னவா இருக்குது, ஏஎன் இஸ் ஈக்குவல் ஏஎன் கான்ஸ்டன்ட் எக்ஸ் பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூவில் ஏஎன் மைனஸ் ஒன் கான்ஸ்டன்ட், எக்ஸ் வேரியபிள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் என் மைனஸ் ஒன் எக்ஸ் பவர் என் மைனஸ் டூன்னு கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு டேர்முக்கும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது லாஸ்ட்டு என்ன கிடைக்கும், ஏ1 எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1, ஏ0 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0. ஸோ இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா n இன்ட்டு இந்த ஃபங்க்ஷன் அப்படியே கிடச்சிரும். ஓகேவா, இந்த ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு 0. இது என்னவா கிடச்சிருக்கு, எஃப் டேஸ் ஆஃப் காமா. நம்ம எஃப் டேஸ் ஆஃப் சின்னு எடுத்துகிட்டோம் இல்லையா, நீங்கள் ஏபின்னே கூட எடுத்து சம் சால்வ் பண்ணுங்கள். given function f of x is continuous, f of x is differentiable, f of a and f of b equal to 0. Next step la f dash of c equal to f dash of x find out பண்ணுவீங்க. Rolle's theorem, by using Rolle's theorem f dash of c equal to 0. f dash of c அப்படிங்கும்போது n into x power x இருக்க பிளேஸில் c power n minus 1 plus an minus 1 into n minus 1 into x power n minus 2 கிடைக்கும், etc. plus a1 equal to 0 கிடைக்கும். ஸோ எக்ஸுக்கு சின்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபுல் பாலினாமியலும் 0 ஆகிடுச்சு. ஸோ நம்ம என்னென்னு சொல்லலாம், சி இஸ் த ஒன் ஆஃப் த ரூட். இங்கே காமா இருக்கிற இடத்துல சி, இங்கே ஏ பி f of f dash of c equal to 0. Then f of c equal to f of c is the one of the root. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்கிறீங்க, லாஸ்ட்டாக எழுதிடுறேன், c is the 0 of the given polynomial. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நீங்கள் என்ன எழுதியிருக்கணும், n a1 x power n minus 1 etc. equal to 0. இதில் நீங்கள் c சப்ஸ்டியூட் பண்ணும்போது n of n a n x இருக்க பிளேஸ்ல c power n minus 1 etc. is equal to 0. Therefore c is the 0 of the given polynomial அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு 7.24 இதில் பாருங்கள், prove that the 0 is the prove that there is a 0 of the polynomial. இதுக்கு பிட்வீனில் given polynomial கொடுத்துருக்காங்க, அந்த இன்டர்வலில் 2,7 இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பிட்வீனில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு வேல்யூ செகண்டாக இருக்க ஈக்குவேஷனுக்கு ஒரு 0வாக இருக்கும். prove that there is a 0 of the polynomial 2x cube minus 9x square minus 11x plus 12 in the interval 2,7. given that 2 and 7 are the zeros of the polynomial. செகண்டாக கொடுத்துருக்க பாலினாமியலுக்கு 2 and 7 2 ஜீரோஸாக இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம், ஃபஸ்ட்டு பாலினாமியலை f of xன்னு எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு f of x is continuous, என்ன இன்டர்வல் 2,7. f of x is also differentiable. நெக்ஸ்ட்டு given ஃபங்க்ஷனில் a வேல்யூ 2ங்கிறதுனால a வேல்யூ 2 சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் a வேல்யூ 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குது, சால்வ் பண்ணும்போது 0. f of b ஈக்குவல் டு 7 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த வேல்யூ 0வாக கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இதை நம்ம என்ன தியரம் அப்ளிகபிளாக இருக்குது, கண்டினியூஸாகவும் இருக்குது, டிஃப்ரென்ஷியபிளாகவும் இருக்குது, f of aவும் f of bயும் ஈக்குவலாக இருக்கும்போது நம்மளுக்கு f dash of c ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாலினாமியலை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். கிவன் பாலினாமியலை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, ஃபஸ்ட்டு பாலினாமியல் செகண்ட் பாலினாமியல் இதை தான் நம்ம இன்டர்வலாக எடுத்துக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த வேல்யூவை நம்ம செலக்ட் பண்ணும்போது 4x³ மைனஸ் 3 into 6x ஸ்கொயர் மைனஸ் 22x ப்ளஸ் 24 அப்படின்னு கிடைக்கும். இந்த வேல்யூவில் நம்ம காமனாக 2ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிரும், ஃபஸ்ட்டு பாலினாமியல் கிடச்சிரும்.
ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாலினாமியல் கிடச்சிருது அப்படின்னா f dash of c equal to 0. f dash of c equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணி இதுக்கு பிட்வீனில் ஆன்சர் இருக்கோ அப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு புக்கில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் இதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், f dash of x செகண்ட் பாலினாமியலோட f dash of x ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். அந்த வேல்யூ ஃபஸ்ட்டு பாலினாமியலும் கம்பேர் பண்ணும்போது f dash of x டிவைடட் பை 2ன்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பாலினாமியல் g of xன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம என்னென்னு சொல்லிடலாம், hence there is a 0 of the above polynomial lies between the interval அப்படின்னு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரியா? ஸோ இது புக்கில் நீட்டாக இருக்குது, அந்த ஸ்டெப்ஸே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 7.25 find the value in the interval 1,2. The mean value theorem satisfied f of x minus x square. இன்டர்வல் கொடுத்துருக்காங்க 1,2. ஸோ இந்த இன்டர்வலில் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். f of x is continuous எஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ஆன்சராக கிடைக்கும். டிஃப்ரென்ஷியபிளாக இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும், இன்ஃபினிட்டி ஆன்சராக கிடைக்காது. ஸோ இட் இஸ் f of x is differentiable. நெக்ஸ்ட்டு f of 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 0. 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 2 minus 4 that is -2ன்னு கிடைக்குது. f of a 0 கிடச்சிருக்கு, f of b -2 கிடச்சிருக்கு. இந்த 2 வேல்யூஸும் நாட் ஈக்குவல். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த மாதிரி கண்டிஷனுக்கு நெக்ஸ்ட்டு மீன் வேல்யூ தியரம் நெக்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். மீன் வேல்யூ தியரமில் f dash of c இந்த கண்டிஷன் f of a f of bயும் நாட் ஈக்குவலாக இருக்கும்போது நம்ம f dash of c என்னென்னு சொல்லலாம், f of a b minus f of a divided by b minus c என்ற கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண f of b f of a வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் டைரெக்டாக கிடச்சிரும். f of a ஓட வேல்யூ f of b ஓட வேல்யூ இதை கிவன் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு c ஓட ஆன்சர் கிடைக்கும். சரியா? ஸோ இது நெக்ஸ்ட்டு தியரம். நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் ஃபஸ்ட்டு டாபிக். இது ரோல்ஸ் தியரம் சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னு செக் பண்ண போகிறோம். கிவன் f of x மாடுலஸ் 1/xன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பிட்வீனில் இருக்க வேல்யூ 0 வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். 1/0வோட வேல்யூ டைரெக்டாகவே இன்ஃபினிட்டி கிடச்சிருச்சு. ஸோ நம்ம என்னென்னு சொல்லலாம், இட் இஸ் நாட் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா தான் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். டிஃப்ரென்ஷியபிள் இருந்துச்சுன்னா தான் நெக்ஸ்ட் கண்டிஷன் ஆப்ஷனுக்கு போவோம். இங்கே ஃபஸ்ட்டு கண்டிஷனே நம்மளுக்கு நாட் கண்டினியூஷன் கிடச்சிருது. ஸோ ரோல்ஸ் தியரம் இஸ் நாட் அப்ளிகபிள். இப்போ இந்த இன்டர்வல் பிட்வீன்னு நம்ம 0 கன்சிடர் பண்ணுறோம். 0 கன்சிடர் பண்ணும்போது f of 0வோட வேல்யூ இன்ஃபினிட்டின்னு கிடைக்குது. ஸோ இட் இஸ் நாட் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு f of x ஈக்குவல் டு tan x 0, π. இதுக்கு பிட்வீனில் நான் π/2ன்ற வேல்யூ எடுத்துக்கிறேன். π/2 நான் கன்சிடர் பண்ணும்போது tan π/2வோட வேல்யூ இன்ஃபினிட்டி. ஸோ எந்த பாயிண்டில் இது டிஸ்கண்டினியூ ஆகுது, இப்படி நம்ம கிராஃப் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இப்படி விட்டு ஸ்டாப் ஆகிட்டு கண்டினியூ ஆகுது, இங்கே ஒரு ஸ்டாப்பு எண்டு இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல கண்டினியூஸ் கிராஃப் கிடையாது, ஸ்ட்ரக் ஆகிடுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்க கிராஃபை நம்ம என்னென்னு சொல்லுவோம், நாட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நம்ம நார்மலாகவே நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் யூஸ் பண்ணி கிராஃப் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இங்கே π/2ல் இன்ஃபினிட்டி ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இப்படி போகும் கிராஃபு. அதுக்கப்புறம் திரும்ப இப்படி நெக்ஸ்ட்டு கண்டினியூ ஆகி இப்படி தான் கிராஃப் ஆகும். கண்டினியூஸ் கிராஃபாக நம்மளுக்கு டேன் கிராஃப் கிடைக்காது. ஸோ அதனாலேயே நம்ம கிராஃபில் யூஸ் பண்ணாலும் இந்த ஃபங்க்ஷனை நம்ம நாட் கண்டினியூஸ்னு ப்ரூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு f of x ஈக்குவல் டு x minus 2 log x. இந்த பிட்வீனில் நம்ம ஒரு வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது கண்டினியூஸாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியபிளாக தான் இருக்கும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியபிள் ஆன்சராக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் என்ன செக் பண்ணுறேன், f of aவும் f of bயும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். 2 வேல்யூஸ் நாட் ஈக்குவல். ஸோ ரோல்ஸ் தியரம் இஸ் நாட் அப்ளிகபிள் நான் ப்ரூவ் பண்ணிடுறோம். சரியா? நெக்ஸ்ட்டு
செகண்ட் சம் ரொம்பவே ஈஸி தான். சி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. ரோல்ஸ் தியரம் டிட்டர்மின் த எக்ஸ் வேல்யூ சி வேல்யூ நம்ம ஃபாலோ பண்ணோம் இல்லையா, அதே தான். டேஞ்சன்ட் இஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இந்த இன்டர்வல்லாம் நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ். இந்த இன்டர்வலில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் கிடைக்கும். ஸோ இட் இஸ் கண்டினியூஸ். இந்த கிவன் வேல்யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு இந்த இன்டர்வலில் ஏதாவது ஒரு வேல்யூ நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ஆன்சராக கிடைக்கும், இன்ஃபினிட்டி ஆன்சராக கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம இதை டிஃப்ரென்ஷியபிள்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், எஃப் ஆஃப் ஏவும் எஃப் ஆஃப் பியும் ஈக்குவலான்னு செக் பண்ணுறோம். எஃப் ஆஃப் ஏவும் எஃப் ஆஃப் பியும் ஈக்குவலாக கிடச்சிருச்சு. ஏ வேல்யூ 0, பி வேல்யூ 1. ஸோ நம்மளுக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகும், எஃப் டேஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0. ஸோ கிவன் ஃபங்க்ஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு சின்னு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். கிவன் இன்டர்வலில் சாட்டிஸ்ஃபை ஆகிற ஆன்சர். ஸோ சி ஈக்குவல் டு 1/2. நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு -1/4ன்னு கிடைக்குது. ஸோ இந்த டேஞ்சன்ட் எந்த பாயிண்டில் நம்ம ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க, இந்த லைன் இந்த சீக்கண்ட்டுக்கு பேரலாக இருக்க லைனோட எந்த பாயிண்டில் நம்மளுக்கு டேஞ்சன்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ கிவன் ரோல்ஸ் தியரம் யூஸ் பண்ணும்போது எஃப் டேஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0. இதிலேருந்து சி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அந்த சி வேல்யூவை என்னவா கன்சிடர் பண்ணுறேன், எக்ஸ் கன்சிடர் ஆஸ் அ எக்ஸ் வேல்யூவை கிவன் ஈக்குவேஷனில் கிவன் பாலினாமியலில் கிவன் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ கிடைக்குது. அந்த பாயிண்டில் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்க்கான பாயிண்ட்டு கிடைக்குது. அந்த பாயிண்டில் தான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கிடைக்குது நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் எஃப் ஆஃப் எக்ஸ். சப்போஸ் இங்கே -2ன்ற வேல்யூ இருந்திருந்தது அப்படின்னா நம்ம டினாமினேட்டர் வேல்யூ -2 + 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 ஆகிடும். டினாமினேட்டர் வேல்யூ 0 ஆகிடும். ஸோ ஃபுல் வேல்யூவுமே நம்ம இன்ஃபினிட்டின்னு சொல்லிவிடுவோம். சரியா. இங்கே -1லேருந்து கொடுத்துருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷனை நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லிவிடுவோம். அதே மாதிரி டிஃப்ரென்ஷியபிள். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் ஏ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எஃப் ஆஃப் பி வேல்யூ ரெண்டும் சேமாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கிவன் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இது என்ன ஃபார்மில் இருக்குது, u/v ஃபார்மில் இருக்குது. ஸோ u டேஸ் v டேஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி கிவன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கிடச்சிருக்கு. இந்த வேல்யூ எஃப் டேஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணி சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது. குவாட்ராட்டிக் பாலினாமியல் குவாட்ராட்டிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இந்த இன்டர்வலில் தான் இருக்கான்னு செக் பண்ணுறோம். -2 + 2√2 2√2ஓட வேல்யூ 1.414. அப்போ -2 + 2.814ன்னு இருக்கும். இது பாசிட்டிவில் தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருது, இந்த இன்டர்வலுக்கு பிட்வீனில் தான் இந்த ஆன்சர் இருக்கிறதுனால நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கிறோம், இதுவே மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -1 விட ஸ்மாலஸ்ட் நம்பர் நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். -4 சம்திங்கில் ஆன்சர் கிடைக்கும். ஸோ நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுக்கு கன்வீனியண்ட்டான ஆன்சர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை கிவன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது a + b² a - b² ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் ரேஷனலைஸ் பண்ணிடுறீங்க. டினாமினேட்டரை ரேஷனலைஸ் பண்ணணும். ரேஷனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக ஒய்யோட வேல்யூ 4√2 - 6ன்னு கிடைக்குது. அந்த பாயிண்டில் தான் நான் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலான டேஞ்சன்ட் ஃபார்ம் ஆகும். சரியா. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஸோ ஒய் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு டினாமினேட்டரில் இருக்க ரேஷனல் நம்பரை நம்ம கேன்சல் பண்ணணும். இரேஷனல் நம்பரை கேன்சல் பண்ணணும். அதுக்காக √2 மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணிட்டோம். சரியா. நெக்ஸ்ட்டு சம் 9th sum. Show that there lies a point on the curve. In the between இருக்க curve இந்த ஃபங்க்ஷனில் இருக்குது. where
tangent drawn as parallel to x-axis. Tangent parallel to x-axisனாவே நம்மளுக்கு என்ன தியரம் ஞாபகத்துக்கு வந்துடணும், ரோல்ஸ் தியரம் ஞாபகத்துக்கு வந்துடணும். ஸோ கிவன் ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டினியூஸான்னு செக் பண்ணுறோம். இட் இஸ் கண்டினியூஸ், இட் இஸ் ஆல்சோ டிஃப்ரென்ஷியபிள். நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் ஏவும் எஃப் ஆஃப் பியும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். என்ன வேல்யூ, எஃப் ஆஃப் 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருது, -3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 9 -9 கிடைக்கும். ஸோ டோட்டலாக 0. இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது டோட்டல் வேல்யூ 0 ஆகிடும். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், எஃப் டேஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0. இதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2x x² + 3x e பவர் -5/2 இருக்குது. இது கான்ஸ்டண்ட்டாக தான் ஃபுல்லாகவே கன்சிடர் பண்ண போகிறோம். இந்த வேல்யூஸ் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. தட் இஸ் c ஈக்குவல் டு -3/2. இந்த -3/2ன்றது -1.5 இந்த இன்டர்வலுக்குள்ளே இருக்கிறதுனால x ஈக்குவல் டு -3/2. தென் ஒய்யோட வேல்யூ பிட்வீன் இந்த இன்டர்வலில் தான் இருக்கும்னு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம். சரியா? என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, த பாயிண்ட் லைஸ் ஆன் த கர்வ். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற பாயிண்ட்டு இந்த கிவன் கர்வ் அந்த பாயிண்ட்டுக்கு பிட்வீனில் தான் இருக்கும் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? எல்லா சமயமே ரொம்பவே ஈஸி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கணுங்கன்னு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.